சின்னதாக வெள்ளையாக ஒரு பூ பூக்கும். இதில் எவ்வளோ சளி இருமல் இருந்தால் கூட இந்த இலை வந்து ஒரு இலையை பறித்து கஷாயம் மாதிரி போட்டு குடித்தோம்னா அவ்வளோ நல்லது. உடனே அந்த நெஞ்சு செடி அப்படியே அறுத்து எடுத்துரும். நல்ல ஃபவரானது. ஆடாத்தொடை ஒரு நல்ல கசப்பாக இருக்கும் இந்த இலை. அந்த சாறு ஃபுல்லாக இறங்கிச்சு நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். பூ வந்து சின்னதாக இத்தினோண்டு வெள்ளையாக பூ பூக்கும். ஆடாத்தொடை இலை ஆடுங்க வந்து சாப்பிடாது. கிராமப்புறத்தில் வந்து வேலி ஓரத்தில் வச்சுருப்பாங்க. கிளைக்கிளையே ஒடிச்சு வச்சுருப்பாங்க. வேலி மாதிரி அணப்பாக இருக்கும். கொரோனா டைம் நிறைய பேருக்கு இங்கே யூஸ் ஆச்சு. இங்கே வெளியில் ரோட்டில் தான் வச்சுருக்கேன். ரோட்டில்னா வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். கொரோனா டைம் நிறைய பேர் இந்த இலையை வந்து பறிச்சுட்டு போவாங்க. பறிச்சுட்டு கஷாயம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் இது பண்ணிக்கிறது கிடையாது. தேவையான ஒடிச்சிட்டு போங்க அப்படின்னு. வீட்டில் இருந்தால் தான் பர்மிஷன் கேட்பாங்க. வெளியிலேருந்து யார் வேணாலும் ஒடிச்சிட்டு போகலாம். மருந்து பொருள் இல்லையா, பறிச்சுட்டு போகட்டுன்னு நான் விட்டுட்டேன். எல்லாம் பறிச்சுட்டு போவாங்க. எங்கள் ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது. எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஆடாத்தோட